நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னு சந்தோஷப்பட்டேன். ஏன் இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறீங்க? சொல்லுங்க, ஏன் அந்த ஆள் அடிச்சீங்க? அவனை நான் கொலை பண்ணிருப்பேன். He's the man who spoiled my life. I will kill him. I will kill him. I will kill him. I will kill him. சீக்கிரம் குழம்ப கொண்டு வாமா, அங்க வயிறு பசிக்குது. வரேப்பா. ஆஹா, டேய் வாடா சீக்கிரம், இங்க வந்து என்ன குழம்புன்னு பாரு. அடேங்கப்பா, மீன் குழம்பு. எவ்வளவு நாள் ஆச்சு? சீக்கிரமா போடுமா, சீக்கிரமா போடு 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 போடு. இன்னும் கொஞ்சம் போடு. ஏய், இதெல்லாம் உனக்கு தான்டா, மெதுவா சாப்பிடுறா. ஒரே கட்டு. எப்போ உனக்கு அவசரம் தான்டா? இரு, நானே கொடுக்குறேன். சீக்கிரம் சீக்கிரம். பாத்தியம்மா, உனக்கு அவசரம் தான். சரத், போச்சுடா, எல்லாம் போச்சு. ரிசல்ட் ஓட்டிட்டான்டா. உன் நம்பர்லடா சரத், உனக்கு வேலை கிடைக்கலடா. டேய் சரத், டேய் 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 சரத், நில்லுடா. இப்ப சொல்லு, நான் நடிச்சு தப்பா? இல்ல, அவன் என்ன கொலையே பண்ணியிருந்தா கூட தப்பு இல்ல. அந்த அளவுக்கு நான் அவனுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன். என்னால அவன் வாழ்க்கையை அழிஞ்சு போச்சு. அதுக்கு தண்டனையா என் வேலை போனது மட்டும் இல்ல, என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சுங்க. எப்படியாவது அவனை தேடி கண்டுபிடிச்சு இந்த வேலையை மறுபடியும் வாங்கி கொடுத்துடணும்னு நான் ஊர் ஊரா அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் அவனை பார்த்துட்டீங்கல்ல, அப்ளிகேஷனை கொடுத்துட வேண்டியதானே? ஏவாய், சரத்தை பத்தி என்னமோ நினைச்சுட்டு இருந்தோம். அவனும் இவ்வளவு படிச்சவன், அவன் வாழ்க்கையிலும் இவ்வளவு சோகம் இருக்குங்கிறது இப்பத்தாயா நமக்கே தெரியுது. அதுதான் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும்னு நிச்சயமா சொல்ல முடியலையே. மனசு திருந்தினாலே மறு ஜென்மம் எடுத்த மாதிரி தான். போனது போகட்டும். இப்போ அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாங்க. எந்த வேலை என்னால அந்த தம்பிக்கு கிடைக்காம போச்சோ அதே வேலைக்கு நான் அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்கேன். அந்த தம்பி இதுல ஒரு கையெழுத்து போட்டா போதுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். இதோ தம்பியே வருதுங்க, நீங்களே பேசுங்க. தம்பி, நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் கிடைக்கணும்னா நீ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும். நிச்சயமா கிடைக்கும். சரிப்பா, நடந்ததெல்லாம் மறந்துட்டு அவர் சொல்றத கேளு. ஆமாம் தம்பி, அல்லாஹ்வுடைய கருணையால உனக்கு புது வாழ்வு கிடைச்சிடும். கையெழுத்த போடப்பா. கேர் ஆஃப் அட்ரஸ் வேணா என்னத கொடு. என்ன தம்பி, எல்லாரும் சொல்றாங்கல்ல, சரின்னு சொல்லுப்பா. நீயும் 4 பேரை போல தலை நிமிர்ந்து வாழ வேண்டாமா? தயவு செய்து என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. எல்லாரும் சொல்றாங்கல்ல. வேண்டாம் ப்ளீஸ். இது அளவுக்கு அதிகமான பிடிவாதம் தானே? என்ன பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி தான். ஏன் இப்படி உங்களையே தாழ்த்திக்கிறீங்க? தோல்விங்கிறது தொடர்கதை இல்ல. இந்தாங்க. ப்ளீஸ், என்ன வற்புறுத்த வேண்டாம். அப்போ நான் உங்களை வற்புறுத்த கூடாதா? ரொம்ப யோசிச்சா எதுவுமே அர்த்தம் இல்லாம போயிடும். சொல்றத கேளுங்க. இன்னொரு தோல்வியையோ ஏமாற்றத்தையோ என்னால் தாங்க முடியாது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். தோல்விதான் வெற்றிக்கு அஸ்திவாரம். வணக்கங்க, என் பேர் ராஜதுரை. மெட்ராஸ்ல இருக்கிற ஆர்டி என்டர்பிரைசஸ் முதலாளி. வாங்க, இப்படி வாங்க, உட்காருங்க. ஐயா, இந்த சின்ன குப்பத்துக்கு எதுக்கு வந்தீங்க நாங்க தெரிஞ்சுக்கலாமா? உங்க குப்பத்தை பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்தேன். இந்த சின்ன குப்பத்துக்குள்ள ஒரு தேவதை இருக்கிறத கண்டுபிடிச்சேன். இந்த ஊருக்கு நான் கச்சேரி கேட்க தான் வந்தேன். ஆனா ஒரு கலைவாணிய பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. உங்க மத்தியில நின்னுகிட்டு இருக்கே கன்னிகா, இந்த பொண்ணுடைய திறமை உங்களுக்கு எல்லாம் இப்ப தெரிஞ்சிருக்கலாம். ஆனா எனக்கு இதுக்கு முன்னாலே நல்லா தெரியும்.
இந்த பொண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கிற திறமை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த பொண்ணுக்கே தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. 3 மாசத்துக்கு முன்னால இடியும் மழையுமா ஒரு ராத்திரி நிலவுக்கும் வானுக்கும் திரைய போட்டு விட்டாக, தவளைங்க பாட்டுக்கா மழைய கோத்து விட்டாக. அந்த இனிமையான குரலுக்கு சொந்தக்காரி யாருன்னு பார்க்க முயற்சி பண்ணேன். அந்த இக்கட்டான சூழ்நிலையில என்னால பார்க்க முடியல. பேங்க் பாஸ்புக்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்த்து சந்தோஷப்படுறத விட உண்மையான கலையை தேடி கௌரவிக்கிறதுல தான் என் சந்தோஷமே அடங்கியிருக்கு. இந்த பொண்ணை பல ஊர்கள்ல பல மேடைகள்ல பாட வச்சு இந்த பொண்ணோட திறமைய எல்லாருக்கும் தெரிய வைக்கணுங்கிறதா என்னுடைய நோக்கம். அதுக்கு உங்களுடைய ஆதரவும் இந்த பொண்ணோட சம்மதமும் தேவை. ஏ ராசாத்தி, உங்ககிட்ட இவ்வளவு திறமை இருக்கிறது தெரியாம உன்னை கொண்டு போய் இட்லி கடையில உட்கார வச்சுட்டோமே. அம்மாடி, உன் பாட்டை நாங்களும் கேட்கணும். ஐயா, நீங்க சொல்றது எல்லாமே புரியலைன்னா கூட ஒண்ணு புரியுது. நீங்க நல்ல காரியத்துக்காக வந்திருக்கிறீங்க. எங்க அபிப்பிராயத்தை கேட்கறத விட, ஏமா கன்னிகா, உன் அபிப்பிராயத்தை சொல்லுமா. ஏமா, ஒரு நல்ல காரியம் நம்மள தேடி வந்திருக்கு, சரின்னு சொல்ல. அம்பாடி கன்னிகா, ஐயாவை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நம்ம கிராமத்துல மீன் பிடிக்கிற விசைப்படகுகள் கூட அவங்க கப்பலில் தான்மா தராங்க. நல்ல தீர ஆலோசனை பண்ணி ஆமா இல்லைன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுமா. ஆனா இல்லைன்னு மாத்திரம் சொல்லிடாதம்மா. எம்மாடி, பெரியவங்க எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றாங்க, சரின்னு சொல்லுமா. இப்ப நான் கேட்டது நீங்களாம் எதிர்பார்க்காத ஒண்ணுதான். அதனாலதான் அந்த பொண்ணால உடனடியா பதில் சொல்ல முடியல. பரவாயில்ல, இன்னும் 2 நாள் கழிச்சு நாங்க வர்றேன். பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க, நீங்களாம் அந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்லுங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல முடிவை நான் எதிர்பார்க்கிறேன். வரேங்க. ஏண்டா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போன்னு போர்டு போட்டிருக்கே, படிச்சியா? அதான் பாய் முத்தனை வளர்க்கறாரு போல இருக்கு. என்னன்ற நீ? என்ன முத்தண்ண, இவ்வளவு நாள் காஜா எடுத்துட்டு இருந்தீங்க, இப்ப மெஷின்ல ஏறி உட்காந்துட்டீங்க. பெரிய முதலாளிங்க நினைப்போ. பாய் இல்ல, தச்சு பழகலாமேன்னு உட்கார்ந்தேன். அது உங்களுக்கு பிடிக்கலையா? எடுத்து எடுப்புலயே பிளவுஸ் தைக்க ஆரம்பிச்சுட்டா. ஏண்டா, சும்மா நிக்கிற லேம்ப் போஸ்ட்ல சுண்ணாம்பு தடை வருது, சும்மா போற நாய் மேல கல்விட்டு ஏறிடுது. இதே வேலையா? டே, அண்ணன் வேற மூல இருக்கான் போல் இருக்கு. ஏதோ கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா விட மாட்டான் போல் இருக்கு. வந்துருச்சு ஜாலி, வந்துருச்சு. முத்தண்ணே, இந்த ஜாக்கெட்டை கொஞ்சம் சீக்கிரம் தச்சு கொடுங்க. ஆமா, பாய் எங்க? பாய் தொழுகைக்கு போயிருக்காருமா. ஏன்னு போய் சொல்றீங்க? பாய் உள்ளதானே விரிச்சிருக்கு. நீ வாம்மா, உள்ள வாம்மா, நீ வாம்மா. ஏன்டா உங்களுக்கு எல்லாம் அறிவில்ல? கனிகா கனிகா, ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க பாட்டு என்ன பிரமாதம் தெரியுமா? ஆரம்பத்துல நான் கூட தான் உங்க தவறெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா உங்க பாட்டு மட்டும் என்னால மறக்க முடியாது. என்ன பாட்டு பாடுறாங்க. கனிகா கனிகா, ப்ளீஸ், என் மேல என்ன கோவமா இல்ல கண்ணி, என் மேல வருத்தமா? இல்ல, ரொம்ப சந்தோஷம். Hello? Yes? Yeah, 1 second. Sir, call for you. Hello? Yes, sir. RD Enterprises. Just wait. ஹலோ சார். Sir, overseas call for you. ப்ளீஸ் நீங்களே அட்டன் பண்ணுங்க. Hello? ஏன் சார் என்னவோ போல இருக்கீங்க? கன்னியாகுமரியில் நடந்த சம்பவத்தை நினைச்சா இட்ஸ் ஆல் ரைட். என் தங்கச்சி கூட பாட முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டா. நான் சொல்லி சமாதானப்படுத்திட்டேன். என்னைக்கும் போல உங்க ஆதரவு இருக்கும்போது எங்களுக்கு என்ன குறைச்சல் இல்லையா சார்? கண்ணன், நான் அவசரமா கன்னியாகுமரி புறப்படணும். அதனால நாளைக்கு ட்ராண்டர் ஃபிளைட்ல ஒரு டிக்கெட் புக் பண்ணுங்க. அப்படியே ஏர்போர்ட் கார் அனுப்ப சொல்லுங்க. சார், நாளைக்கு ராஜ்பவன்ல கவர்னரோட மீட்டிங் இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணி ஆகணும் சார். ப்ளீஸ் டூ வாட் ஐ சே. அந்த பொண்ணு கன்னிகாவை நான் பார்க்க வரேன்னு அந்த பெரிய ஒரு பேர் என்ன? ஜேம்ஸ் சார். ஜேம்ஸ், அவருக்கு தகவல் கொடுத்துருங்க. எனக்குன்னு எவ்வளவு வேலைகள் இருந்தோம். நாங்க வந்திருக்கேன்னா எல்லாம் இந்த பொண்ணோட பாட்டு திறமையில நான் வச்சிருக்க நம்பிக்கை தான் காரணம். எல்லாம் இந்த பொண்ணோட நன்மைக்கு தான் சொல்றேன். ப்ளீஸ்.
இன்னும் ஏன் எல்லாரும் இப்படி மௌனமா இருக்கீங்கன்னு தான் எனக்கு புரியல. ஆனா உங்கள மாதிரி என்னால இருக்க முடியல. இந்த பொண்ணோட திறமைய இந்த குப்பத்துக்குள்ளே மூடி மறைச்சிடாதீங்க. உலகம் பூரா தெரியட்டும். அதுக்கு நான் உதவி செய்யணும். நான் இன்னும் 2 நாளைக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்க போறேன். அது உங்களுடைய நல்ல முடிவுக்காக தான். அப்ப நான் வர்றேங்க. கன்னிகா, ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பிடிவாதம் இருக்கக்கூடாதும்மா. உன் மனசுல என்னதான் இருக்கு அதையாவது சொல்லு. உங்களை எல்லாம் விட்டு எப்படி பிரிஞ்சு போறதுன்னு எனக்கு தெரியல. அட பைத்தியமே, இதுக்கா இப்படி மௌனமா இருந்த? எங்களை விட்டு பிரிஞ்சு போறதா நினைக்காத. எங்க மனசுல எப்பவும் நீ நிறைஞ்சு இருப்பம்மா. ஆமாம்மா. ஏமா நீயும் உங்க அம்மாவும் இங்க வந்தீங்க. உங்க அம்மா தவறி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த அம்மன் காலனி தானே உனக்கு அம்மாவா இருக்கு. உனக்கு எந்த கஷ்டமும் வராம நாங்க பாத்துக்கிறோம். ராஜதுரை இப்படி மாறுவான் கனவுல கூட நினைக்கல. என் தங்கச்சி விஜய் அவட அப்படியெல்லாம் போயிட்டாவ. கடைசியில தம் பணக்கார பத்தியை காட்டான். பணக்காரன் தான், நமக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்து வந்தா. இருந்தாலும் நம்ம விஜயவாடு கால தூசுக்கு பரவாயில்ல அந்த கன்னிகா. அவளை விடு. நேத்து வரைக்கும் ராஜதுரை நம்மள தலையில தூக்கி வச்சிட்டு இருந்தார். இப்போ தரையில தூக்கி வீசிட்டார். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவில கால வகையினானே. சும்மா ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்ல. ராஜதுரை ஒன்றும் விவரம் இல்லாத மனுஷன் கிடையாது. அந்த பொண்ணு பாடுறத நானே கேட்டிருக்கேன். கன்னியாகுமரியில இருந்து ஒரு புது அலை கிளம்பி இருக்கு. அது ஒரு கலக்கு கலக்காம ஓயாது. ஏங்க நீங்க கூட அந்த மாதிரி பேசுறீங்க? நியாயத்தை தான் சொல்றேன். விஜயா, நியாயமோ அநியாயமோ டிசம்பர்ல நடக்க போற இசை விழால என் தங்கச்சி விஜயா பாடணும், பாடுறா. இடையில எது குறுக்க நின்னாலும் நானும் குறுக்க நிப்பேன். உன்னால இந்த ஊருக்கே பெருமைம்மா. நீ 100 ஆண்டு வாழணும். அம்மாடி, இந்த பெரியவனுடைய ஆசை என்ன தெரியுமா? உன் பாட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லம்மா, அகில உலகமெல்லாம் கேட்கணும். இந்த குப்பத்துக்கு அடைக்கலமா வந்த நீ கோபுரமா உயர்ந்துட்டமா. உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கன்னிகா, இது வரைக்கும் நீங்க பாடின எந்த ப்ரோக்ராமே நான் மிஸ் பண்ணதில்லை. அது மட்டும் இல்ல, ப்ரோக்ராம்ல எப்போதுமே வரிசையில் நான் தான் உட்கார்ந்து இருந்திருக்கேன். இனிமே நீங்க எங்கெங்க போனாலும் அங்கெல்லாம் கூடியே வருவேன். வரலாம்ல? ஓ, வரலாமே. உட்காரலாமா? உட்காரலாமே. இப்ப நான் கண்டபடி சுத்துறது இல்ல தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட பாக்குறது இல்ல தெரியுமா? உன்னை காதலிக்கிறேன் தெரியுமா? கன்னிகா, காலம் பூரா உன்னை கண் கலகம் காப்பாத்துவேன். எஸ், ஷுவர், ரியலி. பெரியவங்க சொத்துல சுகம் காண்றதை விட்டுட்டு முதல்ல உங்களை நீங்க காப்பாத்திக்கிங்க. கன்னிகா, காதல் கீதல்னு சொல்லி தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க.